யாக்கோபின் வரலாறு பாகம் 16 கீசா பிரமிடு வேதாகமத்தின் வெளிச்சத்தில் விஞ்ஞானம். எகிப்தில் நூற்றுக்கணக்கான பிரமிடுகள் உண்டு. இருந்தாலும் அவை அத்தனையிலும் ஒரே ஒரு பிரமிடு மட்டும் மிக விசேஷமானதாகவும் பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளதாகவும் உள்ளது. அது மகா பிரமிடு என்று அழைக்கப்படும் கீசா பிரமிடு. இது 23 இலட்சம் கற்களைக் கொண்டு 13 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. ஆதிகாலத்து 7 அதிசயங்களில் இது ஒன்றே இன்னும் இருக்கிறது. இன்னும் இப்பிரமிடை கட்டியவர் யார்? இதை கட்டியதன் நோக்கம் என்ன? இக்கேள்விகளுக்கு இதுவரை விடையேதும் கண்டுபிடிக்க முடியாது திகைத்து நிற்கிறது விஞ்ஞான உலகம். காரணம், இப்பிரமிடு சூரிய சந்திர நட்சத்திரங்களின் அளவீடுகளை தன்னுள் கொண்டுள்ளதாம். சரி, போகட்டும். இம்மகா பிரம்மாண்ட கட்டிடம் பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது பார்ப்போம். பிரமிடுக்கும் சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விஞ்ஞானம் கூறுவது. பிரமிடுக்கும் சூரியனுக்கும் உள்ள தொடர்பு எங்களை வியக்க வைக்கிறது. காரணம், இம்மகா பிரமிடின் மொத்த எடை ஏறக்குறைய 59,55,000 டன். இதன் 10 மடங்கு சூரியனின் எடைக்கு சமமாக உள்ளது. இப்பிரமிடினுள் வைக்கப்பட்டுள்ள கிரானைட் கல்லாலான சவப்பெட்டியின் அடிப்பகுதி அளவின் 10 மடங்கு சூரியன் ஆரத்திற்கு சமமாக உள்ளது. பிரமிடிற்குள் வெப்பநிலை எப்போதும் 20 டிகிரி சென்டிகிரேட். இது சூரியனிலிருந்து பூமிக்கு கிடைக்கும் சராசரி வெப்பநிலைக்கு சமமாக உள்ளது. பிரமிடின் மேற்புறத்தை மூடுவதற்கென்று 1,44,000 பளபளப்பான மூடும் கற்கள் சூரிய ஒளியை நெருப்பு போல எதிரொலிக்கிறதாக அமைக்கப்பட்டிருந்தது. பிரமிடுக்கும் சந்திரனுக்கும் கூட தொடர்புள்ளது. பிரமிடின் தலைக்கல்லை தவிர மொத்த பிரமிடுக்கும் ஒரு வட்டம் வரைந்து அது பூமியின் சுற்றளவு எனக் கொண்டால் ஆச்சரியம், பிரமிடின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள மூளை தலைக்கல்லின் மொத்த சுற்றளவு சரியாக சந்திரனின் சுற்றளவுக்கு சமமாக உள்ளதென விஞ்ஞான கணக்கீடு வியந்து கூறுகிறது. பிரமிடுக்கும் நட்சத்திரங்களுக்கும் கூட தொடர்பு உள்ளது. இப்பிரமிடினுள் உள்ள மையப்பகுதிக்கு செல்லும் படிக்கட்டுகள் சரியாக வானில் துருவ நட்சத்திரத்தை காணும் வகையிலும், கீசாவில் அமைந்துள்ள 3 பிரமிடுகளும் வானிலுள்ள 3 ஓரியன் நட்சத்திர கூட்டங்களை துல்லியமாக குறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளது கண்டு விஞ்ஞான உலகம் வியந்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, 1,44,000 பளபளப்பாக்கப்பட்ட வெண்ணிற சுண்ணாம்பு கற்களினால் முழு பிரமிடும் மூடப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 14.1. சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டார் யோவான். 1,44,000 வெண்ணிற சுண்ணாம்பு கற்கள் போலவே இந்த 1,44,000 பேரும் கரைபடியாதவர்கள், மாசில்லாதவர்கள். பிரமிடின் உள்ளமைப்பு. பிரமிடின் உள்நிலத்திற்கு கீழான ஒரு வழி பாதாள அறைக்கு செல்கிறது. மேலே முழுமையும் கிரானைட் கல்லாலான ஒரு ராஜா அறை உள்ளது. ராஜா அறையில் கிரானைட் கல்லாலான ஒரே ஒரு சவப்பெட்டி மட்டுமே திறந்த நிலையில் வைக்கப்பட்டு உள்ளது. திறந்த நிலையில் உள்ள சவப்பெட்டி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது என வேத ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மற்ற எல்லா பிரமிடுகளிலும் அரசர்களது உடல் பதப்படுத்தப்பட்டு சமாதியாக உள்ளது. ஆனால் இது ஒரு சமாதி அல்ல. ஏனெனில் இதற்குள் எந்தவொரு சடலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இப்பிரமிடு பூமத்திய ரேகையிலிருந்து வடதென் துருவங்களின் சரியான மத்தியில் அமைந்துள்ளது. மேலும் பூமியிலிருந்து சூரியனின் தூரத்தையும் பூமத்திய ரேகையை சூரியன் கடக்கும் கால அளவையும் பைப்பி என்னும் கணித மதிப்பையும் மிக நுண்ணியமாய் கணிக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. மற்ற பிரமிடுகள் இந்த மகா பிரமிடின் புறத்தோற்றமான சாயலில் இருப்பினும் அவைகளுக்கு விஞ்ஞான முக்கியத்துவம் ஏதுமில்லை. அவைகள் அனைத்தும் பார்வோன்கள் அடக்கம் செய்யப்பட்ட வெறும் சமாதிகள் மட்டுமே. அவற்றிற்கு எந்தவொரு விஞ்ஞான மதிப்பும் கிடையாது. இந்த மகா பிரமிடு 8 மூளை பொறுத்து குழிக்கற்களை உடையதாயும் உச்சியில் மொத்த பிரமிடுக்கும் ஒரே ஒரு பிரதான மூளைக்கல்லை உடையதாகவும் உள்ளது. இந்த பிரமிடை கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் எல்லாம் அந்த மூளை தலைக்கல்லுக்கு முழு இணக்கமான கோணத்திலும் விகிதத்திலும் படிந்து கட்டப்பட்டுள்ளது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. லூக்கா 20:17. இதனுள் திறந்த நிலையில் காணப்படும் சவப்பெட்டி உள்ள அறை மிகவும் சிறியது. ஆனால் சவப்பெட்டி மிகவும் பெரியது. எனவே சவப்பெட்டியை முதலில் வைத்த பின் பிரமிடை கட்டி இருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆக முழு பிரமிடுக்கும் மிக முக்கியமானதும் பிரதானமானதும் இந்த திறந்த நிலையில் உள்ள சவப்பெட்டியே. கிறிஸ்துவத்தின் அஸ்திவாரமும் அதுவே. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15:3 இல் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். ஆக தேவதிட்டங்களையும் சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்களின் இரகசியங்களையும் பற்றி அறிந்த ஒருவரே இப்பிரமிடு கட்டிடத்தின் பிரதான கட்டுனர். யார் அந்த பிரதான கட்டுனர்? சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள் மற்றும் பூமி பற்றிய விஞ்ஞான கணக்கீடுகள் இத்தனை துல்லியமாக அவருக்கு எப்படி தெரிந்தது? இத்தனையும் தெரிந்து கட்டியவர் வேற்று கிரகவாசி என கூறி பலரும் இதை மனிதர்கள் கட்டவில்லை. வேற்று கிரகவாசிகளான ஏலியன்ஸுக்கு மட்டுமே இத்தனை அறிவும் ஞானமும் உள்ளது. எனவே அவர்களே இந்த பிரமிடை கட்டியிருக்க வேண்டுமென வாதிடுகின்றனர்.
இதற்கு இவர்கள் கூறும் காரணம், இன்றைய நாட்களில் 200 வேலையாட்களை வைத்து ஒற்றுமையாக வேலை வாங்குவதே சிரமமாக இருக்கிறது. அந்நாளில் வறண்ட பாலை பூமியில் 1,00,000 வேலையாட்கள், 20 ஆண்டுகள் 23 இலட்சம் கற்கள் எப்படி முடியும்? சாதாரண மனிதனால் முடியாது. ஆகையால்தான் சொல்கிறோம், வேற்றுக்கிரக மனிதர்கள் கட்டியதென்று. இப்படிச் சொல்கிறது விஞ்ஞானம். விஞ்ஞானம் சொல்வது போல் வேற்று கிரகவாசி அல்ல. சூரிய சந்திர நட்சத்திர கூட்டங்கள் வணங்கி நிற்க கணாக்கண்ட யோசேப்பே இதன் கட்டுனர். யோசேப்பு எனும் தனி மனிதனால் எப்படி இப்பிரமாண்டத்தை கட்ட முடிந்திருக்கும் வேதம் சொல்கிறது. பார்வோன் அவனை முழு எகிப்திற்கும் அதிபதியாக நியமித்து, பின் யோசேப்பை நோக்கி பார்வோன் சொன்னது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். இப்படி சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். நான் பார்வோன். ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது என்றான். ஆதியாகம் 41, 40, 41, 42, 43, 44 போதுமே. பார்வோனால் இத்தனை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட யோசேப்பின் ஒரு கண் அசைவிற்கும் சொல்லிற்கும் கீழ்ப்படிய தயாராக இருந்த முழு எகிப்தியரின் கூட்டமே யோசேப்பின் கட்டளைக்கு பணிந்து இதனை கட்டி முடித்துள்ளது. யோசேப்பை சுற்றி சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள் வணங்கி நின்றதன்று. அவன் கட்டிய இப்பிரமாண்டம் கண்டு விஞ்ஞான உலகமே வியந்து வணங்கி நிற்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள் சுற்றி நின்று உன்னை வணங்கிட கனா கண்ட இளைஞனே. கனவில் அல்ல, உண்மையில் சூரிய சந்திர நட்சத்திர கூட்டங்கள் உன்முன் பணிந்து குனிந்து சமர்ப்பித்ததோ தங்கள் தங்கள் அளவீடுகளை. சூரியன் தன் தூரவட்ட அளவையும் சந்திரன் தன் தூரவடிவ கணக்கையும் ஒற்றை துருவ நட்சத்திரமும் ஓரியன் நட்சத்திர கூட்டமும் தங்கள் தங்கள் ஆர அளவையும். இன்றைய நவீன கணக்கியலின் மதிப்பீடாம். பை எனும் அளவையில் பணிவாய் இட்டுத் தந்ததோ. எப்படி முடிந்தது உன்னால்? 20 ஆண்டுகள் நைல் நதி தீரத்திலிருந்து வெட்டியெடுத்த 23 லட்சம் கற்கள், பல லட்சம் வேலையாட்கள். வேதமறியா விஞ்ஞானம் சொல்கிறது மனித கைகள் அல்ல, இது வேற்று கிரகவாசி ஏலியன்ஸ் கைவண்ணம் என்று நகைக்கத் தோன்றுகிறது இவர்களின் எண்ணம் நினைத்து. மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி கண்ட அந்த யாக்கோபின் அருமை மகன்மேல் நின்றது வல்லமையுள்ள தேவனின் கரம். அவர் தந்த பலத்தால், அவர் தந்த ஞானத்தால் இந்த பூமியில் சாட்சியாய் எழும்பி நின்ற பிரமாண்டம் இதுவென எப்படி புரிய வைப்பது விஞ்ஞானத்திற்கு? யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள், யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அந்த இஸ்ரவேலின் தேவனின் கரங்கள் இதற்கு அளவு குறித்ததையும் நூல் போட்டதையும், அப்போது நட்சத்திர கூட்டங்களெல்லாம் ஏகமாய் பாடி கெம்பீரித்ததையும் காலம் சாட்சி சொல்லும். அவர் கரத்தில் உள்ள அந்த காலமே சாட்சி சொல்லும். அதுவரை காத்திருப்போம் நாம். ஏசாயா 19:19. அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லையருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஆமேன். யாக்கோபின் வரலாறு பாகம் 16 முடிந்தது.